இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணு கதவை ஓபன் பண்ணன உடனே டெலிவரி பாய பார்த்து ஷாக் ஆகிறான். இந்த டெலிவரி பாயும் அந்த பொண்ணை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். அப்போ அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் அங்க வந்து, நான் தான் உனக்காக ப்ரௌனி கேக் ஆர்டர் பண்ணுன்னு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றான். உடனே அந்த டெலிவரி பாய், சார் நீங்க உங்களுடைய மனைவிய நல்லா பாத்துக்கிறீங்கன்னு சொல்றான். உடனே அந்த ஆளு, ஆமா நான் என்னுடைய மனைவிய ரொம்ப நேசிக்கிறேன், அவளை நான் பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்றான். அதுக்கு இந்த டெலிவரி பாய், நான் ரொம்ப நாளா உங்களுக்கு டெலிவரி பண்றேன், ஆனா இவங்களை நான் பார்த்ததே இல்லைன்னு கேட்கிறான். அதுக்கு அந்த பெண்ணுடைய கணவர், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் தான் ஆகுது, நாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த டெலிவரி பாய் அவருடைய ஆர்டரை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்போ இந்த ஆளு அந்த டெலிவரி பாய கூப்பிட்டு, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இந்த 500 ரூபாய் டிப்ஸ் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கறாரு. அந்த டெலிவரி பாய் பணத்தை வாங்கிட்டு ரொம்ப நன்றி சார்னு சொல்றாரு. உடனே அந்த ஆளு இந்த டெலிவரி பாய் கிட்ட, இந்த 500 ரூபாய் பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த டெலிவரி பாய், முன்னாடி என்னுடைய காதலிக்கு பரிசு வாங்கி கொடுப்பேன், ஆனா இப்போ அவள் என் கூட இல்லன்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே இந்த பெண்ணுடைய முகமே மாறுது. உடனே இந்த ஆளு, ஏன் உன்னுடைய கேரல் ஃப்ரெண்டு உன்னை விட்டுட்டு போனாங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த டெலிவரி பாய், என்னால அவளுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கலாம், இப்போது அவளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒருவன் அவளுக்கு கிடைத்திருக்கலாம், அதனால அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா. கடினமாக உழைக்கிற ஒருத்தனை விட்டுட்டு போற பெண் யாருக்குமே உண்மையாய் இருக்க மாட்டாள்னு ரொம்பவே சோகத்தோட சொல்றான். உடனே அந்த ஆளு, நீ சொல்றது 100% சரிதான்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த டெலிவரி பாய், அந்த பொண்ணு திரும்பவும் வந்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் சார், இவ்வளவு நாள் அவளுக்காக நான் வாழ்ந்தேன், ஆனால் அவ என்ன நடுரோட்டில விட்டுட்டு போயிட்டா, இனிமே என்னுடைய கனவை நோக்கி நான் ஓட போறேன்னு சொல்றான். உடனே அந்த ஆளு, நீங்க ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க தம்பின்னு சொல்லிட்டு உங்களுடைய காதலி எப்படி இருப்பாள்னு கேட்கிறான். அதுக்கு அந்த டெலிவரி பாய், அவளை ரொம்பவே அழகா இருப்பாள் சார், பாக்குறதுக்கு உங்க மனைவி மாதிரியே இருப்பாள்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அந்த டெலிவரி பாய் போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு தன்னுடைய கணவன் கிட்ட, நான் ஒரு தடவை அந்த டெலிவரி பாய் கிட்ட பேசணும்னு சொல்றா. உடனே அவர், நீ அவர்கிட்ட என்ன பேச போறேன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணு, அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருப்பாங்கன்னு சொன்னார்ல, நான் போய் 2 வார்த்தை ஆறுதலா பேசினா அவருக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகும்னு சொல்றாரு. உடனே அந்த ஆளும் சரி போய் பேசிட்டு வான்னு சொல்றாரு. இந்த டெலிவரி பாய் லிப்ட் கிட்ட போன உடனே அந்த பொண்ணு ஓடி வந்து, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்கிறாள். உடனே அந்த டெலிவரி பாய், நீ எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் நான் உன்னை மன்னிக்க போறதில்லை, உனக்காக நான் பார்ட் டைம் வேலை செஞ்சு உன்னை அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன், ஆனா நீ பணத்துக்காக என்ன விட்டுட்டு போயிட்ட, உனக்கு எங்க இருக்க சந்தோஷமோ நீ அங்கேயே இரு, இனிமே என்னுடைய மூஞ்சில கூட முழிக்காத, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்றான். உடனே அந்த பொண்ணு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாள். ஆனா அந்த டெலிவரி பாய் எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். இந்த டெலிவரி பாய் செஞ்ச செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.